ரெட்டத்தலை கதைக்களமாக பார்க்கும்போது நிச்சயமாக கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கதாபாத்திரம் கொலை செய்யப்படும் பொழுது ஐயோ அந்த கதாபாத்திரத்துக்கு செயற்கை காலம் இருக்கே, இப்ப கதாநாயகன் என்ன பண்ண போறாப்ல அப்படிங்கிற அளவுக்கு சீட்டேஜில் அப்படி நம்மளை கொஞ்சம் உட்கார வைக்கத்தான் செஞ்சாங்க படத்துடைய ஆரம்பத்தில். அருண் விஜய், சித்தி தானி, தானியா ரவிச்சந்திரன், ஜான் விஜய், ஹரிஷ் பெராடி, யோகிசாமி அப்படின்னு சொல்லி எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. சாம் சிஎஸ்டைய மியூசிக் ஒரு சில இடங்கள்ல ஓகே ரகமாகும், ஒரு சில இடங்கள்ல இது ராட்சசன் படத்துடைய அந்த தீம் மியூசிக் சாயல்லே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலை தான் நமக்கு விடுது. கதைக்களமாக நல்ல ஒரு கதைக்களம் தான். பட் வீக்கான ரைட்டிங்லையும் சரி, எல்லா கதாபாத்திரங்களையும் மேலோட்டமாக எழுதின விதத்திலையும் சரி பெருசாக கோட்டை விட்டுருச்சு இந்த டீம். அதுலயும் இவங்க எழுதின அத்தனை கதாபாத்திரங்களும் நெகட்டிவ் ஷேடாகவே எழுதினதுனாலேயே அட போவாங்க எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கு என்ன, யார் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, எப்படி இருந்தாலும் எல்லாரும் கெட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. இதனாலேயே எல்லா கதாபாத்திரங்களும் நமக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு கனெக்டையும் கிரியேட் பண்ணாம அந்நியத்தனமாகவே டிராவல் ஆகுது மொத்த படமெங்களாம். கேட்கிறவன் கேனியனா இருந்தா கேத்ரினா கைஃப் கோட்டா சீனிவாசராவ் ஒய்ஃபா அப்படின்னு நம்ம ஜான் விஜய் பேசுற அந்த ஒரே ஒரு வசனத்தை தவிர அவர் பேசக்கூடிய அத்தனை வசனங்களும் டபுள் மீனிங்காகத்தான் படம் நெடுகளும் எழுதப்பட்டிருக்கு. அதுவே நமக்கு கொஞ்சம் முகத்தை சுளிக்க வைக்க தான் செய்யுது. எதுக்கு இந்த அளவுக்கு எழுதணும், இந்த கதைக்கு இந்த அளவுக்கு எதுக்கு இந்த கேரக்டர் பேச வைக்கணும் இவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது. லாஜிக்கலாகவும் பல இடங்கள் பெருசாக ஒட்டவே இல்லை இந்த படத்துல. மொத்தமாக ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு புத்தருடைய பொன்மொழிகளை ஒரு மெசேஜாக நம்ம கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்ச இந்த டீம் ஆடியன்ஸையும் துன்பப்படுத்தாம ஒரு படமாக பிரசன்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் இந்த ரெட்டத்தலை. ஜான் விஜய் பேசக்கூடிய அபத்தமான வசனங்களும் சரி, இந்த படத்துல ஒரு சில வெட்டி வீசக்கூடிய அந்த மாதிரி காட்சிகள் இருக்கு, அந்த ரத்தம் திரிக்கக்கூடிய காட்சிகளையும் தவிர்த்து வேற எதுவும் பெருசாக அடல் கண்டென்ட் அப்படின்னு இந்த படத்துல கிடையாது. அப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான்.